பொருள், பணம் இது இல்லாமல் யாருமே இருப்பதில்லை. ஆனால் பேராசையாக மாறினால்தான் பாவமாக மாறுகிறது. கடவுளை முன்னிறுத்தி கடவுள் விருப்பத்தை நிறைவேற்றுவதே நம்முடைய மனது இருந்தால் பொருட்கள் மீது பற்று வராது. இயேசு அவ்வப்போது எச்சரித்து கொண்டே தான் இருக்கிறார். அவருடைய போதனைகளை பார்த்தால் பொருளுக்கு, பேராசைக்கு அடிமையாகிவிடக்கூடாது, கடவுளுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்பதை தெளிவாக்குகிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எதையும் நாம் எடுத்து வந்ததில்லை, இந்த உலகத்திற்கு எதையும் எடுத்து போவதில்லை. இருந்தபோதிலும் பணம், பேராசை வந்துவிட்டால் மனிதர்களை விட்டு தூக்கி எறிந்து விடுகிற மனிதர்கள், உறவுகளை பிரித்தெடுக்கிற மனிதர்கள், இதனால் திருட்டு, ஏமாற்றுத்தனம் எல்லாம் வந்துவிடும். நம்மை நாம் ஆய்வு செய்து பார்த்துக்கொள்வோம். இயேசுவை பற்றி கொண்டால் இந்த பேராசை நம் உள்ளத்திலே எழாது. இறைவன் என்னென்று வாழ்த்து பெறுவாராக.